ஏண்டாப்பா இலங்கை கடல்ல வச்சு எதுக்கு அந்த ஈரானிய வீரர்களை கொன்னீங்க? அவங்கள எதுக்கு அங்கேயே சாகடிக்கணும்? ஏன் நாம அவங்கள கைது செய்யல? அவங்கள அப்படியே பிடிச்சு நம்மட அமெரிக்க நேவிக்கு வேலைக்கு எடுத்திருக்கலாமே. எதுக்கு அவங்கள அங்கேயே நாக் அவுட் பண்ணினீங்க? சார், அவங்கள உயிரோட பிடிக்கிறத விட அங்கேயே வச்சு அவங்கள கொல்றது தான் அதை விட ஒரு ஃபன்னான விடயம். வணக்கம் உறவுகளே. கேட்கவே பகீரண்டிருக்கா? அமெரிக்காவில் நின்றுகிட்டு அதிபர் ட்ரம்ப் நம்மட இலங்கை கடற்பரப்புல நடந்த ஒரு விபரீதமான சம்பவத்தை பத்தி இப்படி ஒரு ரகசியத்தை உடைச்சிருக்கார். ஒவ்வொரு இலங்கையரையும் என்ன நடக்குது என்று திகைக்க வைக்க போற ஒரு செய்தி. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அமெரிக்காவில ஒரு பாரிய பொதுக்கூட்டத்தில பேசின அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்மட இலங்கை கடலில் நடந்த ஒரு விபரீதமான விடயத்தை பத்தி பகிரங்கமா பேசியிருக்கார். மத்திய கிழக்கில நடக்கிற போர் இப்ப நம்மட இலங்கை கடற்பரப்புக்கும் வந்துட்டுது என்றத ட்ரம்போட இந்த பேச்சு உறுதிப்படுத்தி இருக்கு. உறவுகளே, விடயம் என்னென்றால், நம்மட இலங்கை கடற்பரப்புக்கு அருகில ஒரு ஈரானிய போர்க்கப்பலை அமெரிக்கா சமீபத்துல தாக்கி மூழ்கடிச்சிருந்தது. இதுல பல ஈரானிய வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த விவகாரம் பற்றி அமெரிக்காவோட கென்டக்கி மாகாணத்துல நடந்த ஒரு கூட்டத்துல ட்ரம்ப் பேசும்போது அவருக்கும் அவரோட இராணுவ தளபதிகளுக்கும் இடையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான உரையாடலை அப்படியே விவரிச்சிருக்கார். அது என்னன்றத இப்ப நாம ஒரு உரையாடல் மாதிரியே பாப்போம். அதிபர் ட்ரம்ப் தன்னோட இராணுவ தளபதிகளிடம் போய் கேக்குறாராம், ஏண்டாப்பா இலங்கை கடல்ல வச்சு ஏன் அந்த ஈரானிய வீரர்களை கொன்னீங்க? அவங்கள எதுக்கு நாம சாகடிக்கணும்? ஏன் நாம அவங்கள கைது செய்யல என்று ரொம்ப கோபமா கேட்டிருக்கார். அதுக்கு அவரோட தளபதிகள் என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு தளபதிகள் பதில், இல்ல சார், அவங்க நம்மட கடற்படைக்கு செட் ஆக மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த தகுதி இல்லை என்று ரொம்ப சாதாரணமா சொல்லியிருக்காங்க. இத கேட்ட ட்ரம்ப் விடாம திருப்பி கேட்டிருக்கார், ஏன் அவங்கள நாம நாக் அவுட் பண்ணணும், எதுக்கு அவங்கள கொல்லணும் என்று அழுத்தி கேட்டிருக்கார். அப்பதான் ஒரு அமெரிக்க தளபதி ட்ரம்புக்கு ஒரு பதில சொல்லியிருக்கார். அதை கேட்டு ட்ரம்பே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிட்டாராம். அந்த தளபதி ட்ரம்ப பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், சார், அவங்கள கொல்றதுதான் அதை விட ரொம்ப ஃபன்னான விடயம். உறவுகளே, யோசிச்சு பாருங்க, நூற்றுக்கணக்கான உயிர்கள் போற ஒரு விடயத்தை ஃபன் என்று ஒரு தளபதி சொல்றாரென்றால் நம்மட இலங்கை கடற்பரப்பு எந்த அளவுக்கு ஒரு அபாயகரமான யுத்த களமா மாறிக்கிட்டு இருக்கு என்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இலங்கை கடற்பரப்புக்கு அருகில ஈரானிய கப்பல்கள் வாரதும் அதை அமெரிக்கா வந்து மூழ்கடிக்கிறதும் இது எதை காட்டுது என்றால், இந்த யுத்தம் இப்ப நம்மட எல்லைக்குள்ளையும் ஊடுருவிடிட்டது. நம்மட கடல் இனி பாதுகாப்பானதா இருக்குமா? சர்வதேச கப்பல்கள் நம்மட கொழும்பு அல்லது அம்பாந்தோட்டை துறைமுகங்களுக்கு வர பயப்படுமா என்ற பல கேள்விகள் இப்ப எழத் தொடங்கியிருக்கு. யுத்த களத்துல தளபதிகள் ஃபன் என்று உயிர்களை விளையாட்டா நினைக்கிறதும், ட்ரம்ப் அவங்கள வேலைக்கு எடுத்திருக்கலாம் என்று கணக்கு போடுறதும் ஒரு பக்கம் விசித்திரமாயிருந்தாலும், மறுபக்கம் இது ஒரு மனிதநேய பேரவலத்தையே காட்டுது. உறவுகளே, அமெரிக்காவில் நின்று கொண்டு அதிபர் ட்ரம்ப் நம்மட இலங்கை கடல்ல நடந்த இந்த தாக்குதலை பத்தி பேசியிருக்கிறத நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது நம்மட நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? தளபதிகள் உயிர்களை ஃபன் என்று சொல்றத பத்தி உங்களது கருத்து என்ன? உங்களது ஆழமான அரசியல் பார்வையை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள் தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.